அது ப்ரொமோஷன் தான். அவர் தனிப்பட்ட கருத்துல ரஜினி கமல் அவங்கெல்லாம் வந்து வச்சு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு ஒரு டார்கெட்டை உருவாக்கிக்கிறதுக்காக நாங்கள் அது மாதிரி கொண்டு வருவோம், நாங்கள் முயற்சி பண்ணுவோங்கிறத சொல்றாரு. அதான் கருத்து கருப்பு. அதான் சொல்றாரு. ப்ரொமோஷன் என்ன சார்? ப்ரொமோஷன் என்னன்னு சொல்லுங்க. இவரை பார்த்து ஆடியன்ஸ் வரட்டுங்கிறாரு, எங்களை பார்த்து வரட்டும் சார். கொஸ்டின் பண்ணீங்களா ப்ரொமோஷன் என்னன்னு சொல்லுங்க. அது ஓகே. ப்ரொமோஷன்ங்கிறது வந்து இப்ப அதை தாண்டி வந்து நாங்களாம் யூடியூப்ல இருந்து படத்துக்கு வரணும்னு நாங்க போராடுறோம். இப்ப எங்க போயிட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்க. இது கரெக்டா? உண்மையா நான் ஃபீல் பண்றேன், யூடியூபரா இருந்தேன் அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். யூடியூபர்லாம் இங்க வரணும்னு நினைக்கிறோம். இங்க இருந்து வந்தாதாங்க சினிமா நல்லா இருக்கும். சொல்லுங்க. இது இவங்களே இப்ப இருக்கிறவங்களே இருந்துட்டு இருக்கணும், இவங்க வரவே கூடாதா? இப்ப எம்ஜிஆர் வந்தாரு, அண்ணா வந்தாரு, கலைஞர் வந்தாரு, எம்ஜிஆர் சிவாஜி வந்தாரு, ரஜினி கமல், அப்ப இவங்க வரக்கூடாதா? இல்ல இவங்க வரவே கூடாதா? அவங்களுக்கு தான் இருக்கணுமா? அப்புறம் ப்ரொமோஷன் அவங்களும் வளர்ந்துதான் அவங்களுக்கு வருவாங்க. எங்களுக்கு ஆடியன்ஸ் வரல. ப்ரொமோஷன் வந்து வேணுங்க சார். படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா சன் டிவி, கே டிவி எல்லா டிவிலயும் ட்ரைலர் வரும். அது ப்ரொமோஷன். இப்ப எங்க போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க. ப்ரொமோஷன் எங்க தாத்தா காலத்து கண்டென்ட் நான் சொல்றேன். பிராங்க் பண்றது எனக்கு தெரிஞ்சு எங்க வயசுல சொல்ல, எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களாம் தமிழ் 10 பேர் அவனே செட் பண்ணி ப்ரொமோஷன் சொல்லி அவனே 10 பேர் லிங்க் அனுப்பிச்சு காசு வாங்கி ஏமாத்திருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? பிராங்க்ல தாண்டி தான் வந்திருக்கோம். இப்ப பிராங்க்ன்ற பேர்ல ப்ரொமோஷன் பண்றீங்க. அது ரியலா பண்ணலாம், பிரச்சனை இல்ல. இது எப்படி பாப்பா நம்மளே 10 பேர் கொடுத்து ஆளுக்கு 2000 நான் 1 லட்சம் வாங்குவேன். 2000 4000 8000 எடுத்துட்டு 1 லட்சம் நம்பிக்கை போட்டு சுவாகா 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 ஓம் நமோ நாராயணா ஒளிஞ்சு போ, குடிச்சிட அழிஞ்சு போ, டயட்டத்தோட படம் பண்ணாத, அப்படியே பண்றானுங்க. என்ன பண்ண முடியும்? அதான் தெளிவா சொல்றாரு கலை. யாரோ சொல்லுங்க, எவனாவது வாங்கின காசு வேலை செய்யணும் சொல்லி சினிமாக்கிறேன் சொல்லுங்க. எவனா ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க அந்த நிமிஷம் என்னோட சங்கத்தை நான் ரிலீன் பண்ணிட்டு போறேன், நான் கரெக்டா வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறேன். 100ல ஒருத்தர் இருப்பான், 2 பேர் இருப்பான். அதை தான் கலை கரெக்டா சொல்லுகிறாரு. புறமா சொல்லி ஏமாத்துறானுங்க. அதனால நீ நம்ம போன போல இதுல கமலாத்தில் சொல்லியிருந்தேன், வாங்கன்னு வழக்கணும் படத்துல சன் டிவி, சன் மியூசிக் கொடுங்க, ஜெயா மேக்ஸ் கொடுங்க, இசையறி கொடுங்க, பாலிமர் கொடுங்க, தந்தி டிவி கொடுங்கன்னு டிவி சேனல் மட்டும் கொடுங்க. ஆனா அதுல கரெக்டா போடுறாங்க. அது ஒரு 10 நாள் போட்டா 2 நாளை பார்த்துட்டு 10 ஆடியன்ஸ் வரான். புறமா சொல்லி எவன் வர்றான்? அவனே வர்றது போப்பா, காசு வாங்குற மாதிரி 1 லட்சம் அவனே வர்றதில்ல தேட்டருக்கு. இவனே சொல்லிடுறான், அதெல்லாம் படம் ஒண்ணும் இல்ல, பேருக்கு நம்ம ப்ரொமோஷன் வாங்கிட்ட காசு போடு அப்படின்றான். இது என்ன போய் சொல்றீங்க? அந்த அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நீ கலை சொல்ல வச்சுட்டாரு. 100% சினிமாவில் ஏமாத்துறது இருக்கா? அந்த ஏமாத்துற மாறினாலே சினிமா நல்லா இருக்கும். வாழ்ந்தோம் மேலே போனவங்களுக்கு மறந்துட்டாங்க எல்லாம். அடுத்து ஹெல்ப் பண்றது இல்லை, எதுவும் பண்றது இல்லை. அவனுங்களே 10 பேர் ப்ரொடியூசர், 10 பேர் டேரக்டர், அவனுங்களே படத்தை எடுத்து அவங்களே யூஸ் பண்ணி அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களை மேலே வளரணும்னா எங்களெல்லாம் நீங்க தூக்கி விடணும், நீங்க சப்போர்ட் பண்ணணும். இதான் உண்மை. யாராலையும் சினிமா அழிக்க முடியாது. இது பேய் படம் கண்டிப்பா ஜெயிச்சு உங்க மறுபடியும் இதே மாதிரி உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்து நீங்களும் மாலை கழுத்துமா வரவேற்பீங்க. சார் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்க வந்து ப்ரொமோஷனை பத்தி கேட்டீங்கல்ல, இப்போ வந்து ஒரு படத்துல வந்து ஒரு நடிகர் நடிக்கிறாரு. அந்த நடிகர் நடிச்சு அந்த தியேட்டருக்கு வராத கூட்டம், அந்த டைரக்டர் வந்து டைரக்ஷன் பண்றாங்க அதுக்கெல்லாம் வராத கூட்டம், ஒரு யூடியூப் சேனல்ல போய் ப்ரொமோஷன் பண்ணி அந்த யூடியூப் சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாங்களா, அவங்க மூலியமா அந்த கூட்டம் வரும் நம்புறீங்களா? சத்தியமா வராது. அவங்க மூலியமா அந்த கூட்டம் வந்தாக்கா அது அந்த டைரக்டருக்கு என்ன மரியாதை, அந்த நடிகருக்கு என்ன மரியாதை, அந்த சினிமா ஹீரோவுக்கு என்ன மரியாதை? தியேட்டர்ல படம் பார்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம நல்ல படத்தை நம்ம தமிழ் எடுப்பாரு, ஜெயிப்பாரு. இதே பிரஸ் மீட்ல உங்களுக்கு பேட்டி கொடுப்பாரு. வணக்கம், என்னோட பேரு தாரணி. நான் இந்த படத்துல ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன். நாங்க எல்லாருமே இதுல ஹீரோயினா இல்ல, நான் தான் ஹீரோயின் இவங்க தான் ஹீரோயின் இதுல கிடையவே கிடையாது. நாங்க எல்லாருமே இதுல ஹீரோயின் தான், அவங்க எல்லாருமே இதுல ஹீரோஸ் தான். இதுல வந்து நான் தான் பெருசு நீ தான் பெருசு அதுக்கு வேலையே கிடையாது. கதை தான் பெருசு எங்க இதுல. இது டேரக்டர், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் சார் தான். ஏன்னா அவர் இந்த கதையை என்கிட்ட சொன்ன இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது ரீசன் என்னன்னா, இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் நான் இப்ப உட்காந்துருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால இந்த ஒரு கான்செப்ட்ல எந்த டேரக்டரும் என்கிட்ட கதை சொல்லி நான் கேட்டதில்லை. எனக்கு இந்த கதை இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த மாதிரி. ஸோ அதனால தான் நான் இங்க உட்காந்துருக்கிறதுக்கு முதல் ரீசன் கான்செப்ட், இந்த கதை தான். என் பேர் சண்மதி. இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காகவே டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கலை சார் கூட ஒரு ரோல் பண்ணிருக்கேன். என் பேரு ரோஜா. இந்த மூவில பேயா பண்றேன். சார் வந்து டைரக்டர் சார் வந்து இந்த பேய் ரோல் வந்து ஆல்ரெடி எனக்காகவே சூஸ் பண்ணி மீண்டும் ஒரு ரோஜா
மீண்டும் ஒரு ரோஜா, செம்பருத்தி மாரி மீண்டும் ஒரு ரோஜா. இல்ல இது ஹேம்லா வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. சார் வந்து அவங்க கோஸ்ட்டுக்கு இந்த ஷார்ட் ஹேர்னாலே என்னன்னு தெரியல. அவங்க ஆல்ரெடி இந்த கேரக்டர்னு சூஸ் பண்ணி தான் வந்து சொன்னாங்க. டிஃப்ரெண்டா இருக்குமே பேய் படம். வணக்கம், என் பேர் ஹேம்லா கிருத்திகா. நானும் இந்த படத்துல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து பேய் படங்கிறத தாண்டி இதுல வந்து ஒரு சோஷியல் கண்டென்ட் இருக்கும், சினிமா பத்தியான விஷயம் இருக்கும், அப்போ லைஃப் பத்தி வந்து எல்லாருமே கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து எடுத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜானர் தான். ஸோ இதுல எல்லா சென்டிமெண்ட்டும் இருக்கும். உங்க லவ் இருக்கும், இமோஷன் இருக்கும், பேரண்ட் சென்டிமெண்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அப்புறம் வந்து பேய், அப்புறம் பழி வாங்குறது, அதெல்லாமே இருக்கும். பட் ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு மூவி தான். ஸோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நிம்மதியா பார்த்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அவுட் வரும். பேய் படத்தை ஃபேமிலி வந்து நிம்மதியா பாத்துக்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். பயத்தோட பாத்துக்கலாம். இல்ல பயத்தோட இருக்கும். ஒரு குழந்தை கூட என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஒரு என்ஜாய் பண்ணும் அந்த பேய் படத்தை. ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்துல அந்த என்ன சொல்லுவாங்க அது ஜெகன்மோகினி பார்த்துருப்பீங்களா? ஸோ அதை கூட ஒரு காமெடி கண்டென்ட்டா சார் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ அவுட் வந்து நல்லா இருக்கும், நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. தேங்க்யூ. காஞ்சனா அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஜானர், அப்படி பேய் அப்படி இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. பட் தென் இது வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து மூஞ்சி சொல்லிக்காம டீசெண்டா பார்த்துட்டு போகலாம். ஜீபூம்பா மாதிரி படம் பெருசா ஹிட் ஆகும். காமெடி இருக்கும், பயம் இருக்கும். ஜெய்சங்கர் நடிச்ச ஒரு படம். ஆமா ஜீபூம்பா தானே சார், என்ன சார் அது? ஜெய்சங்கர் பட்டணத்துக்கு போத மாதிரி படம் ஹிட் ஆகும். அவ்வளவுதான். ஜீபூம்பா பயம் இருக்கும், காமெடி இருக்கும், லவ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது முதல் படம் உங்களுக்கு? இது எனக்கு முதல் படம், கேரக்டர் ரோலா முதல் படம். என்ன பண்ணுங்க? ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ரியாலிட்டி கண்டென்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல. மிஸ்டர் தமிழோட பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சீரியல்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, உண்மையை சொல்லட்டுமா? வைரமுத்து வரிகளுக்கு பெரிய ஆளா பேசிட்டு இருக்காரு. இளையராஜா மியூசிக்னு பெரிய ஆளா பேசிட்டு இருக்காரு. ஆனா வைரமுத்து ஒன்னே ஒண்ணுதான், அவர் வரிகள்ல நிற்கிறார். ஆனா இளையராஜா ஒரு காத்து கருப்பு சொன்ன மாதிரி 89 நான் மெட்ராஸ் வந்தப்ப சினிமால நடிகரை கட் அவுட் இருக்காது, இளையராஜா கட் அவுட் மட்டும் தான் இருக்கும். வடபன்ல இருக்கும், பிரசாத்துல இருக்கும், தமிழ்நாடு முழுக்க எங்க இருக்கும் ராகதேவன் இளையராஜாவின் இசையில்னு போட்டிருப்பாங்க. அப்பேற்பட்ட இளையராஜா போட்டுதான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கரகாட பார்த்தா அவரை சொல்ல ஒரு பாட்டு பட கட் அவுட் கிட் அவுட் எல்லாம் வெளியிடுன்னு. அப்பேற்பட்ட இளையராஜா ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணதுனால தான் இன்னைக்கு வைரலாது. காரணம் கேட்டீங்கன்னா அவரோட இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், நான் சொல்றேன். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்ணத்திரை, தேவி, கிளிமாலயா, ஆனந்த விகடன், குங்குமம், குமரன் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா, கங்கையாமரன், பாரதிராஜா, அவருடைய அண்ணன் பாஸ்கர் அவங்கெல்லாம் மெட்ராஸில் சினிமாவுக்கு வந்தப்ப இதை நான் சொல்லி ஆகணும். அப்போ வந்தப்ப அமாவாசை வந்து சேத்துப்பட்டில் 2 பேர் சமையல் சாப்பாடு போடுவாங்க. அமாவாசை அன்னைக்கு மட்டும் விருந்தாளி வந்து யாரோ வந்தால் 2 பேர் இது சாதம் போடுவாங்க. இது நடந்த உண்மை, நான் படித்தேன் புக்கில், நான் நேரடியான இளையராஜா வருதுன்னு. அப்போ இளையராஜா என்ன பண்ணிருக்காரு, கங்காமரனையும் பாரதிராஜாவே இல்லை பாஸ்கர் ஞாபகம் இல்லை, ஏன்னா வருஷம் 35 வருஷம் ஆச்சு. அப்போ 2 பேர் நீங்கள் என்னுடைய தம்பிகள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து சேத்துப்பட்டு அனுப்பிச்சிட்டார். அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்கேருந்து சேத்துப்பட்டு போயிருக்காங்க. அப்போ டிக்கெட் 50 பைசா நம்ம பிறகு அடுத்து போய் நேராக சேத்துப்பட்டு போகும்போது அங்கே அமாவாசைக்கு சாப்பாடு 2 பேர் இவங்க வர சொல்லிருந்தாங்க இளையராஜா ஆளுங்களை. வர சொன்னப்ப அவங்க வீட்டுக்கு 2 பேர் விருந்தாடி வந்துட்டாங்களாம். யார் வீட்டுக்கு? அந்த வருஷம் நல்ல சாப்பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து விருந்தாடினால இவங்க 2 பேரும் பாரதிராஜாவா பாஸ்கரத்தில் 2 போயிருக்காங்க. தம்பி வாங்க வாங்க வந்துட்டீங்களா அப்படின்னு. அவளை எதில் வந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தோடனே சாரி நடந்து வந்தோம் அப்படின்னு நடந்து வந்தோம்னு சொன்னாங்களே, தெரியல ஞாபகம் இல்லை. உடனே என்னன்னொடனே டக்குன்னு எங்கள் வீட்டில் விருந்தாடி வந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு தான் பண்ண முடியும், அதனால என்னால் பண்ண சொல்லிட்டு எதில் வந்து கேட்டோன்னே பஸ்ஸில் வந்து நடந்து வந்து சொன்னாங்களா, பஸ் வந்து தெரியல. உடனே டக்குன்னு 1 ரூபா எடுத்து நீங்கள் பஸ்ஸில் போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது புக்கில் படிச்சது சத்தியம். நீங்கள் நாளை இளையராஜாவே கேட்கலாம், இல்லை கங்கையம்மன் கேட்கலாம், எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, 1 ரூபாய்க்கு வேர்க்கலையை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நடந்து சாப்பிட்டு வடமொழி வந்துட்டாங்க. அப்ப இளையராஜா என்ன பண்றாரு, சாப்பிட்டீங்களா, எனக்கு அழுவாரு, சாப்பிட்டியா தம்பி சாப்பிட்டியா சாப்பிட்டு கெஞ்சிருக்காரு. இளையராஜா வந்து அப்படி அழுந்திருக்காரு, இப்படி ஆசையில சும்மா சாப்பிட்டு வந்துருப்பாங்களா அம்மாசனை. அப்ப 2 பேரும் சொல்லிருக்காங்க, அவங்க வீட்டுல 2 பேர் விருந்தாடி வந்துட்டாங்களா, அதனால இல்லை எங்களுக்கு ஒரு அந்த வேர்க்கை தின்ட்டு வந்துட்டாங்களாம் இங்க அப்படின்னு சொன்னா. அப்ப இளையராஜா வந்து அழுதுருக்காரு. படிச்சேன். அப்ப இப்படி இளையராஜா 91 மறிகொழுந்துன்னு ஒரு படம், நான் உண்மையை சொல்றேன், இதனால எதுவும் பொய்ய சொல்ல போறதில்ல, இல்லைன்னா அவர்கள் மறிகொழுந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, படம் ஓடல.
அந்த படத்தை டைரக்டர் புதியவன். ஏன் இளையராஜா வந்து அவரோட கஷ்டத்தையும் சொல்றேன், அவருடைய பாதிப்பையும் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிறது சொல்றேன்னா அவரோட பத்தி சொன்னது கேட்டு தான் சொல்ல வரேன். வைரமுத்தை பத்தி விட்டுருங்க, அவர் ஒன்லி அவரு. அப்ப கட்டோட இருக்கும்போது பனிக்கொண்டு புதியவங்கிறப்ப இளையராஜா போய் கதை சொல்லிக்காரு. இளையராஜா கதை சொல்ல கதை ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அந்த கதையை கேட்டோன்னே பிடிச்சிட பார்த்து சொல்லி இளையராஜா சொல்லியிருக்காரு. இளையராஜா வந்து பிடிச்சி வந்து இளையராஜா பார்த்தோன்னே இளையராஜா சொல்லுங்க இந்த பையன் டைரக்டர் வேண்டாம், வேற பையனை போடுங்கன்னு இளையராஜா சொன்னதா சொல்றாங்க. அது அப்பெல்லாம் நான் காவேரி சீட்டில் குடியிருக்கிறேன், பிரசாத் லேப்ல அவர் தான் எல்லாம் இருக்காங்க. சொல்றேன் அப்போ வந்து பிடிச்சி என்ன பண்ற உண்மை சொல்லிட்டார். யார்கிட்ட? டைரக்டர். அப்பா இளையராஜா வந்து உங்களை ஒன்றை போட வேற டைரக்டர் நான் சொல்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நேராக பையன் போய் அது உண்மையாங்கிறது தெரியாத இந்த பையன் உடனே அந்த பையன் டைரக்டர் போய் நேராக போயிருக்கால இளையராஜா போய் இளையராஜா ஒரே அரை இளையராஜா அடிச்சிட்டார். எப்போ 92 எல்லா மீடியாவுக்கும் எல்லாத்துக்கும் உடனே அண்ணனே வந்தார். அன்னைக்கு அதே மாதிரி இளையராஜா வீட்டில் ரைடு நடக்குது. இளையராஜா வீட்டில் ரைடு நடக்கும்போது அப்போ வந்து 3 கோடி ரூபா எடுக்கிறேன். அப்பெல்லாம் உங்களுக்கு இப்போ சினிமா பற்றி உங்களுக்கு தெரியும், அண்ணன் தெரியும், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, அப்படி பிறந்திருக்க மாட்டீங்க. அப்போ இளையராஜா வீட்டில் 3 கோடி ரூபா ரைடு பண்ணுறாங்க. அப்போ அழகில் ஒரு படம் ஓடிச்சுல, அது வந்து படம் எல்லாம் ஹிட் ஆனால் எம்ஜிஆர் 10 பவுன் நகை வந்து இளையராஜா போட்டுருக்காரு செயின். அப்போ அதையும் சேர்த்து எடுத்துருக்காங்க. அப்போ எடுக்கும் இது எல்லாமே நான் புக்கில் படித்தேன், நான் கூட எல்லாம் இல்லை, அது என்ன விதம் தப்பாக வேற மாதிரியே போடுறேன், என்ன நடக்குது உண்மையை போடுறேன். அதே மாதிரி உடனே என்ன பண்ணுறேன், அந்த செயினை 10 பவுன் எடுக்கும்போது இளையராஜா வந்திருக்காரு. எம்ஜிஆர் போட்டது கொடுத்துருங்கன்னு எப்படி கொடுப்பாங்க? அந்த 3 கோடி ரூபா போயிடுச்சு. அப்போ உள்ள அவங்கள்ட்ட வேலை செய்யறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இளையராஜா ஒர்க் பண்றவங்களா இந்த 3 கோடி ரூபா இன்னைக்கு 30 கோடி ரூபாய் சமம். அன்னைக்கு அவர் இளையராஜான்னு ஒரு காலனி வீடு கட்டி விட்டுருக்கலாம். இளையராஜாவோட புகழுக்கும் அவர் செஞ்சது செய்யாதான் சொல்ல வர, வேற தவறு எதுவும் மாற்றல. உடனே என்னன்னா சொன்னாங்க. அப்ப நான் கூட நிக்கிறேன். அப்ப அன்னைக்கு 3 கோடி ரூபா இளையராஜா காலி மாதிரி இந்த பிரசாத் மாதிரி கட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எதனால சொல்ல வரேன்னா, இளையராஜா இசைக்கு மட்டும்தான் ஞானி தவிர மக்கள் மத்தியில யாருக்கு எதுவும் பெருசா பண்ணலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால இளையராஜா வந்து மிகப்பெரிய ஞானியா இருந்தாலும் அவர் மக்களுடைய அனுபவத்தை புரிஞ்சு. ஏன்னா இன்னொன்று என்ன தெரியுங்களா, இளையராஜா பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகணும். அப்புறம் அவரை பார்த்து மியூசிக் கொடுக்க 2 வருஷம் 1 வருஷம் ஆகணும். அது அவர் இப்படி அந்த நடந்து வரும்போதே அந்த மியூசிக் புடிச்சரை பார்த்து தான் அவர் கூப்பிடுறாரு. பிரசாத்துல இதே பிரசாத்துல யாரும் போய் இளையராஜா போய் காய்ச்சி விடல. அவர் இது மாதிரி குறி சொல்ற மாதிரி நிக்கணும். நம்ம எப்படியே குறி சொல்ற மாதிரி இளையராஜாவே நிக்கணும். இது வேணா வைரமுத்திர போய் கேளுங்க, இல்ல இருக்கு அத்தனை ஏவிஎம் சரவணன் போய் கேளுங்க, இல்ல ஆர்பி சௌத்ரி கேளுங்க, யார் எல்லாம் இருக்கா கேஸ் என்னன்னா அவர் பார்வைப்பட்டு நின்று என்னையா வா அப்படி கூப்பிட்டு கொடுக்கணும். 2 வருஷம் 3 வருஷம் காத்து இருந்தா இளையராஜா மியூசிக் பண்ணணும். அதனால இளையராஜா பொறுத்த வரைக்கும் சினிமாவில் சூப்பர் ஸ்டார், பொருளாதாரத்தில் மக்கள் மத்தியில் அவர் எடுபடாத ஆள். நன்றி. அது 100% ஏங்க ஒண்ணு இல்ல. இந்த பிரசாதம் நான் பூஜை போட்டிருக்கேன். இப்ப நான் எல்லாமே ஆடி வைக்கிறேன். பிரசாதம் சொல்ல முடியுமா? நான் வேலைக்காரங்க, நானு கொடுத்த காரியம் பண்ணி போகணும். இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவர் சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சிருக்காரு. ஒரு நூல் கூட அவருக்கு ரைட்லயோ எந்த ஒரு இதுலயும் அவர் இது அவர் மியூசிக் அமைச்சு பேக்க ஏங்க அவர் வாங்குற சம்பளம் நடிகரை வாங்கலங்க. அவர் அவ்வளவு பேக்காச்சும் 1 கோடி 2 கோடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் டியூன் போட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டு மியூசிக். இளையராஜாவுக்கு எந்த சூழ்நிலையும் அவருக்கு ஒரு சல்லி பைசாவோட உரிமை கிடையாது. ஒன்லி ப்ரொடியூசருக்கு தான். அது எல்லாருக்கும் தெரியும். அது யாரும் ஒழுங்கா ஓப்பனா சொல்ல முடியாது. ராஜன் சொன்னாரு, அது நான் சொல்றேன். 100% ப்ரொடியூசருக்கு மட்டுமே சொந்தம். இப்ப நம்ம தமிழ் படம் பண்ணாலும் ஒரு டைரக்டர் மட்டும்தான். அந்த பணம் எல்லாமே ப்ரொடியூசர் தான் சொந்தம். இவர் டைரக்டர்னா இவர் தனியா அந்தந்த லாங்குவேஜ்ல போய் வித்துக்கலாம், பண்ணிக்கலாம், அந்த காப்பி ரைட்ஸ் வந்து கொடுக்கலாம். தவிர இவர் வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா இவர் சம்பளம் வேலை செய்யறாரு. இவர் லைஃப் கொடுக்கறது இவர் தானுங்க. பிடிச்சதானே இவருக்கு தமிழ் வெளி கொடுக்குறாரு. அதே மாதிரி இளையராஜாவுக்கு பிடிச்செல்லாம் வாழ்க்கை கொடுத்தா இன்னைக்கு இளையராஜா இருக்காரு, நீ எம்பியா இருக்காரு, உலகம்ல தெரியாது. அன்னைக்கு அந்த பிடிச்சது அன்னைக்கு ஒரு படம் எடுக்காது இளையராஜா தெரியுமா இருக்காது. உரிமை கொண்டாட முடியுமா அவரு? இளையராஜா இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அறியாமையில இருக்கிற நான் சொல்லுவேன். அறியாமைங்கிறது அவருக்கு இன்னும் இருக்கு. அவர் இன்னும் மாறல. உண்மை. அவர் மனசாட்சி முறையா கங்கையாவ சொல்லியா எங்க அண்ணன் வெக்கமால மூளை இருக்கு அவங்களோட காசு. அதை பாருங்க யூடியூப் தடுங்க. இப்போ நேற்று நான் பார்த்தேன். வெக்கமால அவங்களோட காசு ஒண்ணு எல்லாம் இல்ல அப்படின்னாரு. இதை விட சொந்த தம்பி கூடமன் தம்பி என்னைக்கு அவரு சாப்பாடு போய் நடந்து வந்த தம்பியை பார்த்து அழுதவரு இன்னைக்கு அண்ணனை பார்த்து குறை சொல்றாங்க. இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ஓகே போலாம்னாக்கா வீட்டுக்கு போலாமா? இந்த பேய் படம் உங்களுடைய கதாபாத்திரம் என்ன, எங்க இம்ப்ரெஸ் ஆனீங்க இந்த கதை கேட்டு? இது பேய் படத்துல வந்து எனக்கு வீட்டை தேடி வந்தாங்க. வந்து இந்த படத்துல நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு தமிழ் யாருன்னு தெரியல, தமிழ் கூட வந்த கேமராமேன் யாருன்னு தெரியல.
ஏதோ யூடியூப்காரங்க வருவாங்க வீட்டாண்ட கேட்பாங்க, அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டு கொடுப்பேன். சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட்டு கொடுத்த உடனே நான் வாங்கி அவங்களுக்கு பேட்டி கொடுத்துருவேன். இவ்வளோதான் எனக்கு இதில் நடந்துட்டு இருந்தது. இவங்கள பார்க்கும்போது என்னடா இவங்க வேற இந்நேரத்துக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு திரும்ப மறுபடியும் என்னை வலியுறுத்தி வந்து நான் தான் வேணும் இந்த படத்துக்கு அப்படின்ட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. யாரு தமிழ் யார் இதுன்னு தெரியல. நான் குழம்பி போய் அவங்ககிட்ட பேசுகிறோம். இல்லைங்க, நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரேன்னு அங்கே சொன்னேன், வீட்டாண்ட சொன்னேன். அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸுக்கு வரேன்னு சொன்னேன். ஆஃபீஸுக்கு வந்தேன். ஆட்டோ பேர் கூட அவர் தான் கொடுத்தாரு எனக்கு. ஏன்னா நான் சொன்ன ஆட்டோவில் வந்து ஆட்டோ பேர் வாங்கிட்டு அவரோட ஆஃபீஸை பார்த்தேன். ஆட்டோ நம்பர் பார்க்கணுன்னாக்கா ஏதாவது ஒரு சிலுமிஷன் நடந்துக்கிற மாதிரி ஒரு தோரணை ஏற்பட்டா அந்த நம்பர் எடுக்கலாம். அவங்க பாவம் தெளிவானவங்க, நல்ல சிந்தனையோடு இருக்கிறவங்க, அவங்க எதுவும் பண்ணல. அதனால ஆட்டோ இந்த நம்பர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய தெளிவு வந்து நல்ல படம் எடுப்பாங்க, இந்த படம் சக்ஸஸ் ஆகும், ஆஃபீஸ் நல்ல மாதிரியா இருக்கு, இவங்க தான் ப்ரொடியூசர், இவங்க தான் இது என்ன. சரி, இவங்க ஏதோ ஒரு அனுபவம், நல்ல அனுபவம் இருக்கிறவங்க, இவங்களை ஏன் நம்ம மேலே கொண்டாடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால சரின்ட்டு நான் அங்கே வீட்டாண்ட சொன்ன மாதிரியே அவர்கிட்ட வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கிறேங்க, எனக்கு வந்து இந்த ரோலுன்றது கிடையாது. நான் லுல்லு சபா நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும். லுல்லு சபாவில் எல்லா ரோலும் A to Z எல்லாம் ஆக்ட் பண்ணிக்கிறேன். லேடிஸ் கெட்டப்பா அதுவும் பண்ணிக்கிறேன், லேடிஸில் வில்லி கெட்டப்பா அதுவும் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஹீரோ கேரக்டர் நிறைய பண்ணியிருக்கிறேன். அது குழந்தைங்க கேரக்டர், வில்லன் கேரக்டர். நீங்கள் எல்லாம் யூடியூப்பை தட்டி பார்த்தாலே நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் டிவி www.com லொல்லு சபான்னு மனோகர்னு போட்டாலே எல்லாமே வந்துடும். எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த இது வந்து நம்ம டைரக்டர் தமிழுக்கு என்னை பற்றி தெரிஞ்சதுனால இந்த படத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணேன். ப்ரெஸ் பண்ணதுனால நான் அவருக்கு சத்தியப்பட்டு நான் வந்து நடிக்கிறேன். காமெடி ஏன் இல்லை? காமெடி நடிகை எங்க இருக்கிறான்னு தேடி பார்க்கணும். அந்த லொல்லு சபால போய் பாருங்க. லொல்லு சபால போய் பார்த்தா இந்த கேள்விக்கே பதில் அங்க இருக்கு இல்லையா? ஏன் என்ன கூப்பிடக்கூடாது? அர்ச்சமாவையை ஏன் அரிக்கிறீங்க? அர்ச்சமாவையை ஏன் அரிக்கிறீங்க? எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் காமெடி பண்ணி காட்டுறேன். நீங்க எதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து ஒரு காமெடியை தேடிட்டு சும்மா போய் அங்கேயே தொங்கிட்டு? ஏன் என்கிட்ட வந்து கம்மியா கொடுங்க, நான் வந்து பண்ணி தரேன். இப்போ இப்படி தமிழுக்கு நான் பண்ணி தரேன்னு சொன்னேன். அப்ப அவருக்கு வந்து சின்ன ஆளா இருந்தாலும், அவர் யூடியூப் ஆளா இருந்தாலும் என்னுடைய அருமைகள் அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்ப அவருக்கு ஏன் நான் வந்து சான்ஸ் கொடுத்து இது பண்ணக்கூடாது, வாய்ப்புகள் கொடுக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய இது எண்ணம். தமிழ் வளர்ந்தாருன்னா நிச்சயமா நான் வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் நானே கேட்டுக்கணும், நானே உக்காதிக்கன்னு, நானே லொல்லு சபாவை பார்த்துன்னு உக்காந்துக்கணும். சத்தியமா சொல்றேன் சார், நீங்க அதை பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர்கள்லாம் கிடைப்பாங்க. நல்ல நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்க கொடுக்கறது என்ன, அவங்க கிட்ட போய் தொங்கி தொங்கி கொடுக்குறீங்க, அது ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆகலன்னு சொல்லுங்க எத்தனை ப்ரொடியூசருங்கள. அவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியுது, அதான் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ புதுசா எங்களை கூப்பிடு, நாங்க பண்ணி தரோம், எங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக கொடு. நீ எதுக்கு பணத்தை கொடுத்து ஃபெயிலியர் ஆகின்னு போற? தமிழ் படமே இதனால ஃபெயிலியர் ஆகின்னு போகுது. அவங்க வந்து குதிரை கடிவாளத்தை கட்டி விட்டாக்கா அது நேரா பார்த்துன்னு டொக்குன்னு அது எந்த பக்கம் ஜாக்கி இழுக்கிறாங்களோ அந்த பக்கம் அது தானா வந்துடும். அதனால அது திரும்புறதுக்கு போறதுக்குலாம் அந்த கயிறை தான் இழுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு இழுக்கணும், இழுத்தா தான் ஒரு பக்கம் வந்தவங்க அதுக்கப்புறம் என் பக்கம் ஓடிடுவாங்க. அதே மாதிரி மற்ற காமெடிங்க இருக்காங்கல்ல லொல்லு சபால, அவங்க பக்கம் போவாங்க. இது உங்களை மாதிரி ஆளால தான் நாங்க வெளியே வரணும்னுட்டு இருக்குதுனாக்கா அது நாங்க வந்துதான் ஆகும். டீம் நல்ல டீம் அந்த டீம். அப்போ நாங்க வந்து எல்லாருமே நீ என்ன டைலாக் பேசினாக்கா பேசுவேன்றது எங்களுக்கு தெரியும். ஃபுட்பால் விளையாடும் போது பிளேயருக்கு தெரியுது இல்ல, இங்க வரோம் அங்க வரோம் அங்க போவோம்னு. இவர் என்ன டைலாக் பேசுவா தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நான் பேசுவேன். அதே மாதிரி இந்த பாண்டிச்சேரியில் ஒரு படம் ஷூட்டிங் எடுத்தாங்க, நானு சந்தானம் இருந்தாங்க. டாய்லெட்ல போய் உட்கார வச்சுனேன். அப்படியே டைரக்டர் ஆனந்த் என்ன சொன்ன, நீயும் கதவை தட்டினா டாய்லெட்டுக்கு அவசரமானாரு, நானும் கதவை தட்டினேன். அப்படியே அண்ணன் தள்ளியில் ஆயிடுவா அப்படின்ட்டு யாரும் சொன்னா போல, சந்தானத்தை சொன்னா போல. உடனே சந்தானம் என்ன பண்ண, என் தள்ளி அச்சா போற, தள்ளில அடிக்காதீங்கப்பா வந்து விழுந்துட போகுதுன்னு. இதுவும் நல்லா தான் கிடைக்குது. அப்போ காமெடி அவர் என்ன சந்தானம் பண்ணுவாருன்றது எனக்கு தெரியும்.
அதுல நான் எப்படி இருக்கணும்ட்டு நாங்க மொத்தமா இருந்தாலும் நாங்க டீமா விளையாடிட்டோம், அதனால இட்டு. அதே மாதிரி அடுப்புல வந்து உட்கார வைக்கிற சீன் மாஜாவேல் படத்துல சக்கிலா வந்து தோசை சொல்லிருக்கிறான், சொன்னேன் சின்ன பசங்கிட்ட வச்சுக்காதீங்க நீ கேட்டீங்களான்னு. சந்தானம் அங்க அதுக்குள்ள டைலாக் ஒண்ணு எடுத்து விடுவாரு, அப்படியே 2 கொத்து பரோட்டா போடு, கொத்து பரோட்டாவா அப்படியே மயக்கம் வந்து சக்கிலா மேல விழுந்துருவேன். உடனே கேமராமேன் மேல போயிட்டு கலகலகலன்னு சிரிச்சுன்னுக்கிறாரு, அண்ணே கட் சொல்லுன்னு நான் எவ்வளவு நேரம் மேல இருக்கிறது அப்படியே. இதுவே பெரிய காமெடியா இருந்தது. இந்த காமெடின்றது வந்துங்க நம்ம கிட்ட அந்த நேரத்துக்கு ஸ்பாட்ல வரும். அவர் கேமராமேனியா மேல இருந்து காமெடி பண்றாரு, இதுதான் காமெடி. காமெடின்றது அந்த இடத்துல இருந்து எடுத்து அந்த இடத்துலயே ஸ்பாட் பண்ணணும், அப்பதான் ஜனங்க ஜீரணம் பண்ண முடியாங்க, சிரிப்பாங்க. நீங்க தேடிட்டு குதிரை மேலேயே கட்டின்னு இருந்தா அவ்வளவுதான் இது உங்க கதை. படம் வெட்டியே அறியாது, காமெடியே கிடைக்காது. கலை பத்தீங்களா, கலையோ நடக்குதோட பார்த்து நிற்கிறாரு. ஓ இப்படி எல்லாம் காமெடி இருக்கா? கதாநாயகன் நடிக்கிறீங்க, ஒரு கதைக்குள்ள ஒரு நாயகன் நடிக்கிறீங்க. கதாநாயகன் வந்து காமெடியா இருக்கு, காமெடியா இருக்கு. ஆமா சார், இது வந்து இப்போ பேய் படத்துல இது என்ன வெரைட்டியான படமா? ரெகுலரா நிறைய பேட்டர்ன் பார்த்துக்கணும். இது பேய் படம் சார். சார் இது பேய் படத்துல வெரைட்டி நம்ம பார்க்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துல வெரைட்டியா காமெடி சொன்னேன் இல்ல, அது டைரக்டர் எழுதினாரா, எழுத்தாளர் எழுதினாரா, யாரு எழுதுனது? அந்த ஸ்பாட்ல கண்டிப்பா வரும். நேற்று காலையில சார் அவங்க எழுதுறதும் வரும், அதுக்குள்ள எங்களுடைய இதுவும் வரும். அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்க. அது போயிட்டு தாங்க இருக்கு, அது போயிட்டு இருக்கு. அது அதை பத்தி நிறைய படம் போயிட்டு இருக்க மாதிரி அதுவும் ஒரு படம் போயிட்டு. அந்த படம் அதுல போஸ்டர் சொல்லியிருந்தீங்க, தளபதி நீங்க தான் ஒரு மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது நான் சொல்லியிருக்காரு, டேரக்டர் சொல்லியிருக்காரு. நேரத்தை வந்து கண்டிப்பா நடத்துவேன்னு சொல்லியிருந்தீங்க, எப்படி பாக்குறீங்க? அது 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 அப்பவே நிறைய கேள்வி கேட்டாங்க. சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்து காமெடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் போய் நிறைய பேர் நிக்கிறாங்க. ஆனா அவங்களும் அந்த கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போனாங்க. இப்போ வந்து டைரக்டர் எல்லாமே போயிட்டு அவங்கள தேடி போய் நின்றுட்டு இருக்காங்க. சார் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் உங்களை தேடியும் வரணும்னா நீங்க வந்து அவங்களுக்கு டேட்டு தர அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா உங்களை தேடி விடுவாங்க. இந்த படமும் பண்ணு இல்லையா, நான் தான் சரியா வெறும் இந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராமு. இப்போ கூட 12ஆம் தேதி கோயம்புத்தூர் போறேன், 16, 17 வந்து வேற ஒரு புதுக்கோட்டை போறேன், 19ல இருந்து 27 வரைக்கும் அந்தமான் போறேன். அவங்க முன்கள் ஒரு படம் சார் கேட்பாங்க, அதுக்கு தான் சொல்லுவாங்க ஃப்ரீயா இருக்கவங்கள இல்ல, என்னுடைய டேட்டு கேட்டு அந்த டேட்ல யூஸ் பண்ணலாம் இல்ல, ஒரு 2 நாளா யூஸ் பண்ணலாம் இல்ல. எப்படி தெரியுங்களா, நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30 நாளும் வந்து கால் சீட்டே இருக்கக்கூடாது. அப்ப வந்து டைரக்டர் வந்து எனக்கு ஏதாவது கால் சீட்டு கொடுங்க, 30 நாள் டேட்டே இருக்கக்கூடாது. கேட்டு வாங்கிக்கிட்டேன். 365 நாள் உங்களுக்கு வந்து எப்பா ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு படம். அந்த டைரக்டர் வந்து ஒரு வருஷமா வெயிட் பண்ணுவார். அப்படி இருந்தாதான் இப்போ சினிமா அப்படி போயிட்டு இருக்கு. ஃப்ரீயா இருக்கவங்கள யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ரீயானா வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா கூட எடுக்க மாட்டாங்க. டேட்டே இருக்கக்கூடாது. டைரக்டர் மைண்ட் செட் போகும்போதே என்ன தெரியுங்களா மைண்ட் செட் போறாங்க, நம்ம போய் இந்த ஆக்டரை வந்து புக் பண்ணா அவங்க வந்து டேட் இல்லைன்னு சொல்லணும், அதை கேட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு வரணும், அப்படியாப்பட்ட ஆக்டரா நம்ம போய் பார்க்கலாம், அப்படியாப்பட்ட மியூசிக் டைரக்டரா பார்க்கலாம், அப்படியாப்பட்ட ஹீரோவா. நானும் வேலைக்கு போறேன் இந்த கதை தான் இது. அதனால அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கே பாருங்க, இப்போ எனக்கே 1-2 படம் தான் வருது. எனக்கே அதிகப்பட்டம் டக்குன்னு என்னோட இது ஒர்க் அவுட் ஆகி நிறைய படம் கம்மிட் ஆயிடுச்சுன்னா அப்போ எனக்கு வந்து அதை மறக்க கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு கால் சீட்டு கொடுங்க, எனக்கு ஒரு நாள் கொடுங்க, எனக்கு 10 நாள் கொடுங்க. ஆனா முதல்ல யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து நம்ம லைஃப் லாங் மறக்க மாட்டோம். தமிழ் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா அவரை மறக்க மாட்டோம். கேன் படத்துல வந்து சார் டைரக்டர் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதுவும் மறக்க மாட்டோம். அந்த மாதிரி வளர்ந்து வரும்போது யார் வாய்ப்பு தராங்களோ அவங்கள வந்து லைஃப் லாங் சார். இது உங்களுக்கு முதல் மூவியாது? ஆமா, நான் ஆல்ரெடி ஒரு மூவி பண்ணிருக்கேன், இது எனக்கு செகண்ட் மூவி. என்ன மூவி? ஆல்ரெடி நூலாம் படைன்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன். ஆமா இந்த படத்துல நீங்க தான் மெயின் லீட். ஆமா, இதான் சொன்னேன், நாங்க எல்லாருமே ஒரே லெவல் தான். ஆமா. இதுல உங்க கேரக்டர் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கா டிஃபரண்டா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க?
டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இது டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்னது இது பேய் படம்ங்கிறீங்க, காஞ்சனா மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்க. காஞ்சனா, அரண்மனை இது எல்லாமே பேய் படம் தான். ஆனா உள்ள வேற வேற. நம்ம எல்லாம் பேய் படம்னு சொல்லிதான் உள்ள போறோம். ஆனா உள்ள காமெடி இருக்கு, என்னென்னமோ இருக்கு. இது அதை விடவும் சுத்தமா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த படம். பேய் இருக்கு. பேய் படத்துக்குள்ள போயிட்டு காமெடி இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, பாட்டு இருக்கு, பேய் இருக்கா? முதல்ல இருக்கும், பேய் இருக்கும். பண்றதுலதான் கதை இருக்கிற மாதிரி காட்டுறேன். கதை தான் படமே. நம்ம ஓவர் ஆக்ட் பண்ணி ஓவரா கண்ணை பிடிக்கன்னு ஓவரா நம்ம பயந்துக்கன்னு இப்படிலாம் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமா அவங்க நம்ம பேய்கிட்ட வந்து சரண்டர் ஆகும். நம்ம கையில தாங்க இது பேய் இருக்கா இதுவா அப்படின்னு இருக்கோம்னா நம்ம காட்டுறத வச்சுதான் ஜனங்க பார்ப்பாங்க. நமக்குள்ளதாங்க இது எல்லாமே. இந்த படம் கதை கேட்ட உடனே இந்த படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அந்த சீக்கிரம் இருக்குல்ல, அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் கதையோட வர்த்து தெரியும்ல. நம்ம கதை கேட்கும் போதே இந்த கதை வர்த்தா இல்லையான்னு தெரியும். ஸோ கதை கேட்கும் போதே இந்த கதை வர்த்தா இல்லையான்னு தெரியும். ஸோ கதை வந்து வர்த்து. நம்ம அரைச்ச மாவு எல்லாம் அரைச்சிட்டு இருக்காங்க, நம்ம என்ன டிஃப்ரெண்டா அரைக்கிறோன்றது தான். ஸோ இது டிஃப்ரெண்டான கதையா இருக்கும். இப்போ எல்லா படமும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது டிஃப்ரெண்டான கதை சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா தேட்டருக்கு வர வச்சுருக்காங்க. உள்ள போன பேர் தான் தெரியுது காமெடியா இருக்க மாட்டேங்குது, பேய் வர இடத்துல பயம் வர மாட்டேங்குது. என்ன சொல்றது, பேய் வர இடம் வந்து பயம் வராம அங்க ஒரு ஜனங்களுக்கு ஒரு காமெடி இருக்கு. படத்துல காமெடி தான் ஒர்க் அவுட் ஆகும். இவங்க தனியா நினைச்சு செஞ்சுருக்காங்க. இப்போ தமிழுக்கு வந்த நிறைய படம் அதுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் காமெடியா இருக்கிறாங்க, உள்ள போனா காமெடி இல்லை. அதே மாதிரி பேய் வர இடத்துல பயப்படுவாங்க பார்த்தா பயப்பட மாட்டாங்க. ஸோ இந்த படத்துல என்ன ஸ்பெஷலா இருக்கும், ஆடியன்ஸ் ஏன் இந்த படத்தை பார்க்கலாம்? இல்ல படம் பார்த்தா அது தெரியும். இப்பவுமே சொல்லக்கூடாதுல்ல, பேய் படம்னு சொல்லிட்டோம். ஸோ உள்ள அது ஆற சப்ஜெக்டா இருக்கும். பார்த்தா தான் தெரியும், முன்னாடியே சொல்ல முடியும். படம் பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும் எல்லாருக்கும். சார் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி, இது மட்டும் என்ன சார்? இது ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு முன்னாடி நான் யூடியூபராக இருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் மூவி. ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம சென்னைக்கு வரும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. சென்னைக்கு வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ப்ரொடியூசரை தான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். அதில் சாரும் ஒருத்தர். அவரோட பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான். சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ, நடிகர் இருந்து மியூசிக் டைரக்டர் இருந்து எடிட்டர் எல்லா சைடுமே யார் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம். ஸோ அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ மீதி அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் இது மீதி இங்கே இருக்கிறது எல்லாமே என்னோட சாய்ஸ் தான். இந்த டோரில் இவங்க வைங்க, என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க அதுக்குள்ள எதுவுமே இல்லை. உங்களுக்கு கதைக்கு யார் தேவையோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஸோ அதுபடி தான் நான் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க அசிஸ்டண்டா யாருக்கு ஒர்க் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட் ஃபிலிம் ஒரு 4-5 பண்ணியிருக்கேன். அது ரெஃபரன்ஸ் காமிச்சு தான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாம நீங்களே ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ஆயிட்டு அப்படியே அப்படியே. ஏன்னா இப்போ சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ல வந்தவங்க வந்து பெருசா ஜெயிக்கல. 2 பேர் வராங்க, படம் பண்றாங்க, 10ஓட 1 11 ரிலீஸ் ஆகுது. ஆனா அவர் ஜெயிச்சிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் சார் ஜெயிச்சிருக்காரு. அது அதுக்கு கொடுத்த மாதிரி ஒருத்தர் தான், அது ஒருத்தரா இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருக்காருல. ரெண்டாவதா இவர் இருந்துட்டு போறாரு சார். அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். அது நீங்க சொல்லுங்க. சார் அதான் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கதை. நிறைய பேர் கதைக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தோணியிருக்கும். என்னோட மைண்ட் தாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். ரொம்ப நமக்காக கஷ்டப்படுறவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ராணுவ வீரர், விவசாயம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க, வாத்தியார்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே இவ்வளோ நம்மளோட பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க. உத்தியோகத்தையும் தாண்டி ராணுவங்கிறது எவ்வளோ ஒரு மதிப்பு மிக்க ஒரு விஷயம். அங்கே எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு கூட அந்த ஒரு சண்டை முடியுது அப்படின்னா ஒரு 2 கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு மூவி பார்த்தா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் கொடுக்கணும்னா நம்ம படம், அதுக்கு நம்ம சினிமா அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கு. ஸோ அதோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். படம் பார்த்தா ஜாலியாக இருக்கணும். அந்த கதையில என்ன சொல்ல வர ஒரு கருத்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்களா. சினிமா இப்போ எல்லாம் மேக்ஸிமம் பேர் சினிமா அப்படின்னாலே அங்கே ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உள்ள போயிடுறாங்க எல்லாருமே. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்களா. சினிமாங்கிறது பொழுதுபோக்கா இருக்கணும் அப்படின்னு என்னோட கதை இருக்கு, அவ்வளவுதான். இங்க கருத்து சொல்ல நான் வரல. இப்போ கலை சார் வந்து யூடியூப்ல இருந்து பயங்கர ட்ரெண்டிங் இருக்காரு. அவர் வச்சு பண்ணணும்னு உங்களுக்கு எங்க தோணுச்சு? இல்ல இது எப்படின்னா, நான் ஒரு சுயநலவாதி. அதுபடி இவரை நான் யூஸ் பண்ணிக்க நினைக்கிறேன். யூடியூப்ல முத வரும்போது இவரை வச்சு தான் நான் வீடியோ பண்ணேன். அதுல இருந்து நான் என்னோட பேரை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காரு. ஸோ இவரை வச்சு நான் படம் எடுத்தா நான் மேலே வந்துடலாம்னு ஒரு சுயநலமா நான் உள்ள வச்சிருக்கேன். அதான் உண்மை. நானும் ஒரு சுயநலவாதி. நானும் இவர் படத்துல நடிச்சாருன்னா நானும் பெரிய ஆவான்ட்டு நானும் நடிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் இது பேய் படம் அப்படிங்கிறது எங்கள் படத்தில் வந்துட்டு நாங்கள் ஒரு ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்துட்டு என்னோட பேரா பண்ணுறாங்க படத்தில். ஸோ இன்னும் படத்தில் இந்த மாதிரி 4-5 பேர் எல்லாருமே மெயின் ரோல் தான்.
காத்துக்கருப்பு கலை பிரதர், மனோகர் சார், விலுசபா மனோகர் சார், இவங்களோடலாம் சேர்ந்து நடிக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆட்கள் கூட நடிக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு டைரக்டர் தமிழ் சாருக்கும், கதிர் அண்ணாக்கும், பவித்ரா மேம்க்கும், ஹேம்லா கிருத்திகா மேம்க்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களை நம்பி கண்டிப்பா இவங்க செட் ஆவாங்க, கரெக்டா வருவாங்கன்னு சொல்லி சான்ஸ் கொடுத்ததுக்கு. நீங்க தமிழ் படம் 2 அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இது பேய் படம். நீங்க எல்லாரும் தியேட்டருக்கு போனீங்கனால என்ன படத்துக்கு வந்துருக்கீங்க, பேய் படத்துக்கு வந்துருக்கோம் நீங்க சொல்லலாம் ஜாலியா. அது இன்னும் சூப்பராகவே இருக்கும். என்ன மாதிரி கதை சார் இது? தியேட்டர்ல வந்து பாருங்க. இப்பயே கதை சொல்லிட்டா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும்ல. அப்புறம் பாருங்க, தமிழ் பேய் படத்துக்கு இதான் எப்படிதான் கதையா அப்படி சொல்லி தமிழ் போட்டுருவீங்க, அது தானே கேக்குறீங்க. இது பேய் படத்தை வச்சுட்டாங்க. ஆமா, எல்லாமே பேயா இல்ல கேரக்டர் இருக்கா என்ன? அது நீங்க நான் தான் சொல்றேன், இப்ப எது சொன்னாலுமே ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க ஷூட் போயிட்டு ஒரு பயங்கரமான அவுட்புட், அந்த அவுட்புட்ல எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் இருக்கு. சூப்பரா வரும். இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி அப்படி இல்லாம நீங்க வந்து பார்த்தா ஓகேப்பா, ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியா இருந்தோம் ஒரு தேட்டருக்குள்ள. நம்ம தேட்டருக்கு போறதே அதுதான் ரீசன்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு என்ஜாய் பண்ணணும். நமக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை தாண்டி மக்கள் எல்லாரும் ஒரு 2.5 மணி நேரம் செலவு பண்ணணும், என்டர்டைன்மெண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பா எங்க படத்துக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஆகும். ஆமா, ஃபர்ஸ்ட் படம் தான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவேன். அதுக்காக எடுக்கல, ஆடிஷன் வச்சுதான் கண்டிப்பா அந்த கேரக்டருக்கு அவங்க செட் ஆவாங்க. அந்த ரியல் லைஃபை பேஸ் பண்ணி வந்துருக்கு. உங்களை பத்தி சொல்லுங்க. இந்த படத்துல நீங்க எப்படி கேரக்டரா உள்ள வந்தீங்க? நான் இந்த படத்துக்கு எனக்கு ஜஸ்ட் ஒரு ஆடிஷனுக்கு வர சொல்லி தான் கூப்பிட்டாங்க. நேர்ல பார்க்கணும், வாங்க வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க, நார்மலா தான் சொன்னாங்க. நான் ஓகே, நம்ம எப்பயும் மூவி ஆடிஷன் அட்டன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நானும் அட்டன் பண்ணேன். ஆனா அவங்க அதை பார்த்துட்டு அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த ரோல் நீங்க தான் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஆடிஷன்லயே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் போது அவருக்கு எதிர்பார்த்தது என்கிட்ட இருந்து கிடைச்சது. அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும், அவர் பேய் படத்துக்கு என்ன தேவையோ அது வந்து அது இருக்குன்னு அவர் சொன்னாரு என்கிட்ட. அதனால தமிழ் சினிமா பொறுத்தவரையும் தமிழ் பேசுற ஹீரோயின்ஸ் ரொம்ப குறைவா இருக்காங்க. இதுல தமிழா நீங்க பேசும்போது எப்படி செலக்ட் பண்ணுங்க? தமிழ் பேசும்போது இல்ல சொல்றீங்க, தமிழ் பேசுறாங்க, அவங்க தமிழ் பேசுனது செலக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்ல சார், அப்படி இல்ல. அவருக்கு தேவை என்னன்னா நடிப்பு. அதுதான் அவர் எங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், அது மட்டும்தான். அது ஆமாங்க சார், ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. எல்லாருமே ஆடிஷன். நீங்க என்ன பண்ணுங்க? நான் இதுக்கு முன்னாடி நூலாம் படைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது இன்னும் ரிலீஸ் ஆகல, அது இனிமே தான். ஆமா, இப்பதான் அதை எடுத்து முடிஞ்சது. ஸோ இனிமே தான். இந்த படத்துல ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் இல்ல? இப்போ இது காமெடினா காமெடி ஸ்பெஷல் இதுக்காக அது சொல்லுங்க. படமே ஆக்சுவலா ஒரு ஸ்பெஷலான படம் தான். நீங்க எப்படி சொல்றது, எல்லா எமோஷனுமே ஒரு பேய் படத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஒன்னும் காமெடினா காமெடி பிளஸ் ஹாரர் ஃபுல்லா போகும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு காமெடி மட்டும் போகும், இல்ல ஹாரர் மட்டும் போகும். இதுல எல்லாமே இருக்கு, லவ், சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. எல்லாமே இது வந்து எல்லாரையும் தாண்டி இந்த மூவி வந்து ஆர்டிஸ்ட், வெளியே இருக்க ஆர்டிஸ்ட், நான் சினி ஃபீல்டுக்குள்ள இல்ல, வெளியில இருக்க ஆர்டிஸ்ட், வளர்ந்து வந்துட்டு இருக்க ஆர்டிஸ்ட்லாம் கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்னால ஷுவரா சொல்ல முடியும். ஏன்னா அவங்க எல்லாரும் லைக் பண்ணி பாக்குற படமா இது இருக்கும். எந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ரசிக்க வாய்ப்பு இருக்கு? எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியா என்ஜாய். குழந்தைங்க இருந்து 6 வயசுல இருந்தாலும் வரைக்கும் எல்லாருமே ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. எல்லாமே சூப்பரா செம்ம ஃபன்னா இருக்கும். நீங்க வாங்க, தியேட்டர் வாங்க, கண்டிப்பா தியேட்டர் வாங்க. எல்லாரும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நாங்கெல்லாம் இன்னும் நிறைய வர முடியும். நீங்க எல்லாருமே தியேட்டர்ல போய் சப்போர்ட் பண்ணுங்க.